2 இராஜாக்கள் 13வது அதிகாரம். 1. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களைப் பின்பற்றி நடந்தான், அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. 3. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களைச் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக்கொடுத்தார். 4. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கிப் போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்குச் செவி கொடுத்தார். 5. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். 6. ஆகிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள், சமாரியாவிலிருந்த விக்கிரகத்தோப்பும் நிலையாயிருந்தது. 7. யோவாகாசுக்குச் சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 இரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை, அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளைப் போல ஆக்கிப்போட்டான். 8. யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 9. யோவாகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவனைச் சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள், அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 10. யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. 11. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான், இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான். 12. யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமச்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 13. யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான், யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன்மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்றான். 15. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான், அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக்கொண்டான். 16. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின்மேல் வையும் என்றான், அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து. 17. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான், அவன் அதைத் திறந்தபோது எலிசா எய்யும் என்றான், இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது, நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றான். 18. பின்பு அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான், அவன் 3 தரம் அடித்து நின்றான். 19. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன்மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். 20. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள், மறுவருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. 21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டைக் கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள், அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். 22. யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். 23. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இரங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையினிமித்தம் அவர்களை அழிக்கச் சித்தமாயிராமலும்
அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். 24 சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்துபோய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு. 25 யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடே யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்துக்கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான். 2 இராஜாக்கள் 14வது அதிகாரம். 1 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமச்சியா ராஜாவானான். 2 அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யொவதானாள். 3 அவன் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போலல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். 4 மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். 5 ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்டபோது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். 6 ஆனாலும் பிள்ளைகளினிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களினிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தினிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். 7 அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரின் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தஞ்செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பேரைத் தரித்தான். 8 அப்பொழுது அமச்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். 9 அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமச்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனிலுள்ள முட்செடியானது லீபனோனிலுள்ள கேதுருமரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகஞ்செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டுமிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. 10 நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக்கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். 11 ஆனாலும் அமச்சியா செவிகொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலுள்ள பெத்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமச்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது. 12 யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். 13 அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமச்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்ஷிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயீம் வாசல் தொடங்கி மூலைவாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு. 14 கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பணிமுட்டுகளையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்துக்கொண்டு சமாரியாவுக்கு திரும்பிப் போனான். 15 யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமச்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 16 யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 17 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்தபின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமச்சியா 15 வருஷம் உயிரோடிருந்தான். 18 அமச்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 19 எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு. 20
குதிரைகள் மேல் அவனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 21 யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமச்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். 22 ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலாதைக் கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். 23 யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமச்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு. 24 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. 25 காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல்மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்பச் சேர்த்து கொண்டான். 26 இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனுமில்லை விடுபட்டவனுமில்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனுமில்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். 27 இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்துப் போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை இரட்சித்தார். 28 யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காகத் திரும்பச் சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகமப் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 29 யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.